சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உண்மையில் இந்த சாய் அப்பா நான் உனக்கு தருவது தான் அதிர்ஷ்டம். ஏனென்றால் நாளைய விடிகளில் 3 ஆண்களும் ஒரு பெண்ணும் உன்னை தேடி வரப்போகிறார்கள். இவர்கள் யார்? இவர்களால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்காக இந்த அப்பா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு உனக்கானதாக மாற்றக்கூடிய நேரம். எதிலுமே இங்கு நாம் ஒன்றையும் விட்டு கொடுத்து விட முடியாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த காலமும் இனி உனக்கான நேரங்களை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும். என்ன நடந்தது என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு, என்ன நடந்தது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு, இனி ஒவ்வொன்றையும் உணர்ந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டிய காலம். எதையுமே நாம் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாதல்லவா? எதையுமே இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக கடந்து தொலைக்க முடியாது. வாழ்க்கை ஒருமுறை, அதை நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் காலமும் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்கும் என்னும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக முழுக்க முழுக்க புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் இனி நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த சாயப்பா வந்து நின்ற பிறகு எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் இந்த நேரமும் என் குழந்தையினுடைய வாழ்க்கையை நீ முழுமைப்படுத்தாமல் எங்கும் போகாது என்பதை நீ தெரிந்து கொள்ள. ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கலங்கிய நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதை எல்லாம் நினைத்து நீ பதற்றம் கொண்டது போதும். இந்த சாயப்பா உன்னோடு நின்று உனக்கு சொல்லிவிட்ட எல்லா காரணங்களையும் நீ எப்பொழுதும் உன் மனதில் வைத்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். என் அன்பு குழந்தையே, எதையுமே என் குழந்தை அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிட மாட்டாய் என்பதையும் நான் அறிவேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலைகளை எல்லாம் உணர்ந்து என் குழந்தைக்கு நிச்சயமாக இனி நடப்பது எல்லாம் நல்லது நடக்கும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கலங்கி நின்று நீ எதையுமே யோசித்து இனி வருந்தாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக நான் எப்பொழுதும் கொடுக்கும் நல்ல விஷயங்களை சரியாக உனக்கு தெரியப்படுத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. கஷ்டங்களும் கண்ணீரும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிரந்தரமான ஒன்று இல்லை என்பதை புரிந்து, அதுபோலத்தான் மகிழ்ச்சியும் இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரமான ஒன்று இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள துடிக்கும் இந்த காலமும் நேரமும் நமக்கு எல்லா விஷயங்களையும் சரியான ஒன்றை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. தேவையில்லாமல் என் குழந்தை சந்திக்கின்ற பல விஷயங்கள் இனி உனக்கு நிச்சயமாக பல மாற்றங்களை உருவாக்கி தரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நாம் கலங்கி நின்றோமோ, எதற்காக நாம் வருந்தி நின்றோமோ, அது எல்லாமும் இனி உனக்கே என்று ஒவ்வொரு தருணங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதையும் நீ மறக்காதே. சரியாக அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. சற்றென்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ இனி எந்த நாளிலும் மனம் தளராமல் மறக்காமல் இருக்க வேண்டும். எத்தனை முறை உன்னை சுற்றி சோதனைகள் வந்திருந்தாலும், எத்தனை முறை உன்னை சுற்றி வேதனைகள் வந்திருந்தாலும், இவை எல்லாமும் இனி உனக்கே என்று விலகி இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் மதிப்பை கொடுக்க வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு சூழ்நிலையை தாண்டி உன்னை வாழச் சொல்லும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு நான் நடத்தி கொடுக்கும் பல விஷயங்கள் இனி நிச்சயமாக உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நாளைய பொழுது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய முக்கியமான 3 ஆண்களும் ஒரு பெண்ணை பற்றியும் நான் கவனமாக உனக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் யாருக்கும் இந்த வாழ்க்கையில் கிடைத்திராத ஒரு பாக்கியம், யாருக்கும் இந்த வாழ்க்கையில் நடந்திராத ஒரு விஷயம் உனக்கு நடக்கும் பொழுது அதை நாம் கட்டாயமாக உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? நிச்சயமாக இதை என்னவென்று நான் உனக்கு புரிய வைக்க வேண்டும் அல்லவா? மனதில் நிலைத்து நிற்கும் பல உண்மைகளை இனிமேலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனதிற்குள் பேசுகின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக இனிமேல் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம், இந்த காலமும் இனி உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் வந்து நின்று உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கின்றேனோ அவை எல்லாம் ஒவ்வொன்றிலும் நீ சரியான ஒன்றை முழுமையாக பெற்றுக்கொண்டால் அது போதும்.
இனி நடக்கும் விஷயங்களில் உனக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். யாரிருந்து என்ன நடத்தினாலும், யாரிருந்து உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை எல்லாமும் முழுக்க முழுக்க நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ உன்னிப்பாக கவனித்துப் பார். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கக்கூடிய மாற்றங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டு பார். இனி ஒவ்வொன்றாக உனக்குள் நல் விஷயங்களை தருவதை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எத்தனையோ முறை சாயப்பா உன் முன்னால் பல தெய்வங்களை நிறுத்தியிருக்கின்றேன். எத்தனையோ முறை சில மனிதர்களை நான் நிறுத்தியிருக்கின்றேன். அப்படி இருக்கும்பொழுது இன்று நான் நடத்தக்கூடிய இந்த நபர், இன்று உனக்கு நான் அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த நபர்கள் எல்லோருமே நீ எப்பொழுதும் எதிர்பார்த்திருக்க மாட்டாய். இவர்கள் எல்லாரும் உன் வாழ்க்கையில் வருவார்கள் என்று நீ கனவில் நினைத்திருக்க மாட்டாய். ஆனால் இவர்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வருவது கட்டாயமாகிவிட்டது. நீயே அழைக்காவிட்டாலும் இவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள். நீயே அழைக்காவிட்டாலும் நிச்சயமாக இவர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருப்பார்கள் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நின்று நான் உனக்கு சொல்லும் இந்த நேரம், இந்த காலம், இனி முழுமையாக உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். எல்லாம் எந்த நாளிலும் என் குழந்தை இனி நடக்கும் விஷயங்களுக்கு கட்டுப்படுவார். ஏனென்றால் நான் சொல்லக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள். நான் சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடத்தக்கூடியவர்கள் என்பதையும் நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்காக பல நல்ல விஷயங்களை எல்லாமும் சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. என் குழந்தைக்கென நான் இருக்கின்றேன். என் குழந்தைக்கென நான் வருகிறேன். உன்னோடு நான் வரும் வரையிலும் இந்த வாழ்க்கையில் எதையும் யோசித்து என் குழந்தை இனிமேல் நீ வருந்தக்கூடாது. எதையும் சிந்தித்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. உனக்காகவே நான் இருக்கிறேன் என்னும் பொழுது, உனக்காகவே நான் வாழ நினைக்கும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டாலே அது போதும். உன்னிடத்தில் இந்த தெய்வம் சொல்லி நிறுத்துவதை எல்லாமும் இனி நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். என்ன நடந்து விட்டதோ என்று நீ பதறமாட்டாய். அப்படிப்பட்டவர்கள்தான் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகிறார்கள் என்பதையும் நீ மறக்காதே. இவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான மாற்றத்தை உனக்கு கொடுக்க போகிறார்கள் என்பதை மறக்காதே. இந்த நேரம் உனக்கு நான் சொல்லிவிட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நம்பிக்கையை உனக்கு தரும் என்பதை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். இது நாள் வரையிலும் என்னை நீ நம்பியதற்கான பலன்கள் இனி ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை மறக்காதே. ஒவ்வொரு விஷயங்களிலும் மிகப்பெரிய மாறுதல்களும் மிகப்பெரிய தெளிவு உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை நீ மறக்காதே. உடனிருந்து உன்னை கை தூக்கிவிட எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்னும் பொழுது இனி எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்பதை புரிந்து கொள். இந்த சாயப்பா சொல்வது போல உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் என்பதை நான் வருகின்ற நேரம் இனி உனக்கு நம்பிக்கையும் நன்மைகளையும் இந்த வாழ்க்கை சரியாக கொடுக்கும் என்பதை புரிந்து நாளைய விடியலில் இந்த அப்பா உனக்கு சொல்ல வருவது என்னவென்று நீ முழுமையாக கேள். உடனிருந்து நான் சொல்வது என்றும் இனி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு சரியான ஒரு முடிவை நிச்சயமாக நடத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நிச்சயமான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையை படுத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் உன்னை கடந்து இந்த வாழ்க்கையில் மேலும் பல ஆச்சரியங்களை நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி எப்பொழுதும் உன் வெற்றி உனக்கே என்று உன்னை தேடி வருவதை நீ தெரிந்து கொள்வாய் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா உனக்கு தருகின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேடுவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தெரிந்து கொண்டு பல உண்மைகளோடு உன்னை வழி நடத்துவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். நடப்பது என்றென்றும் உன்னுடைய நன்மைக்கு என்பதை நீ புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. சரியான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நீ தெரிந்து கொள்ளும் காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இதில் என் குழந்தைக்கு இந்த அப்பா சொன்ன விஷயங்கள் மட்டும் மனதில் நிலைத்து நிற்கும் என்றால் நாளைய பொழுது உன் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு பொழுதாக மாறும். கண் விழித்ததும் ஓம் சாய்ராம், ஓம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜெய் என்ற இந்த நாமத்தை தினமும் காலை எழுந்தவுடன் நீ சொல்லிக்கொண்டே வா. அதன் பிறகு ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக என்று சொல்லி இந்த நாளில் ஒரு தந்தையும் மகனையும் வழிபடுகின்ற ஒரு பாக்கியத்தை நிச்சயமாக நீ பெறுகிறாய். இன்னொன்று ஓம் சரவணபவ சொல்லி அதை அந்த நாளை நீ
முழுமை பெறுவாய். இது போன்ற நேரம் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இனி சரியாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொண்டால் போதும் என்பதை நீ மறக்காதே. இந்த தெய்வத்தினுடைய பிடியில் நின்று நான் உன்னோடு பேசுகின்ற விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு மேன்மையை தர வரும் என்பதை நீ ஏற்றுக்கொள். உனக்கான மேன்மையோடு இந்த வாழ்க்கை உன்னை உருவாக்கும் என்பதையும் நீ புரிந்து நடந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நீ மாற்றுகிறாய் என்னும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உன்னை தேடுகிறது என்னும் பொழுது, நீயும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரத்தை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதை மறக்காதே. எந்த நேரமும் இந்த சாயப்பா உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் முழுக்க முழுக்க இனி எப்பொழுதும் போல உன்னை தேற்றி விடட்டும், எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கட்டும் என்பதை நீ மறக்காதே. நம்பிக்கையோடு இருந்தால் என்றுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். இந்த அப்பா உன்னோடு துணையிருந்து உனக்கு சொல்லும் எல்லாம் சரியென்று சொல்கின்ற இந்த காலம் உனக்கு நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி.